வடிவேல் பற்றி எங்கள் கேப்டன் கட்சிக்காரங்கிட்ட யாரும் கேள்வி கேட்காதீங்க. அவனே கேப்டன் கால் தூசு கூட வரமாட்டான். இருந்தாலும் கேப்டன் அவருக்காக என் பையனுக்கு கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சிருக்கேன். அவர் பார்க்கணுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்கலன்னு ஒன்றுமே முடியல. நான் பணம் கொடுக்குறேன், நான் 1000 ரூபா கொடுக்குறேன், நான் அரிசி கொடுக்குறேன், நான் கரும்பு கொடுக்குறேன், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை. விஷால் வந்து சும்மா பேருக்கு கடமை சொல்லிட்டு இருக்காரு. நடிகர் சங்கத்தில் வந்து கேப்டன் பேர் இருக்குன்னு சொல்லி அவர் மழுப்பெல்லாம் பதில் சொல்கிறாரு. எங்களுக்கு வந்து அந்த மெயின் கட்டடத்துக்கு கேப்டன் பேர் வேணும். அதில் வேறு யாரை பேரை வச்சுட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு கேப்டன் அரங்கெல்லாம் வச்சு ஒத்துக்க முடியாது. நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு அப்பையிலேருந்து கேப்டன்னா எங்களுக்கு உயிர். கேப்டன் படத்தை எப்போ பார்க்க ஆரம்பித்தோம் அப்பையிலேருந்து அவருடைய ரசிகராக இருந்து இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு நான் ஒரு ஒன்றிய செயலாக வளர்ந்துருக்கிறேன்னா அது எங்கள் கேப்டன் தான் எனக்கு காரணம். என் உடம்பு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கேப்டன் இறந்ததுக்கப்புறம் அதே சிந்தனை அதே கவலையாகவே இருந்து இப்போ உடம்பே எனக்கு இழைச்சி போயிடுச்சு. ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. நாங்கள் பொங்கல் கூட கொண்டாடல, நேராக கேப்டனை பார்த்து இங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். என்றைக்குமே கேப்டன் தான். கேப்டன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. கேப்டனுடைய இழைப்பு வந்து எனக்கு பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணியிருக்கு. எனக்கு என் உடம்பு நல்லா இருந்துச்சு. வீட்டில எல்லாம் திட்டுறாங்க, ஏன் இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கேப்டனை வந்து எங்களால் மறக்க முடியல. என்னால் மறக்க முடியல. அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க, மறக்க முடியல. இனிமேல் அந்த மாதிரி தெய்வத்தை நாங்கள் பார்க்க வாய்ப்பே கிடையாது. அவர் பார்க்கணுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்கலன்னு ஒன்றுமே முடியல. நல்ல படம்லாம் நடிச்சிருக்காரு, ஒன்றுமே முடியல என்னால பேசுறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாருக்குமே பாதிப்பு தான் சார். அவர் நம்ம எல்லாருமே கை விட்டு போயிட்டாரு. அவர் வந்து நம்ம எப்போ பார்க்க முடியாது இதுக்கு மேலே சார். இத்தனை கோண தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் மக்கள் யாரும் அவனுக்கு கண்டுகொள்ளவில்லை. அவரை ரெண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால் இந்த கேப்டன் தமிழக முதலமைச்சராக இருப்பார். இல்லைன்னு வருத்தப்படுறோம். டெய்லியும் நாங்கள் எடப்பாடியில் வந்துருக்கிறோம். எடப்பாடியில் வந்து பேட்டி எடுத்து வந்து பார்க்கலான்னு வந்துருக்கிறோம். வர முடியல. இன்றைய சூழலில் வந்திருக்கிறோம். ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். விஷால் வந்து சும்மா பேருக்கு கடமை சொல்லிட்டு இருக்காரு. வந்து நடிகர் சங்கத்தில் வந்து கேப்டன் பேர் இருக்குன்னு சொல்லி அவர் மழுப்பெல்லாம் பதில் சொல்கிறாரு. எங்களுக்கு வந்து அந்த மெயின் கட்டடத்துக்கு கேப்டன் பேர் வேணும். அதில் வேறு யாரை பேரை வச்சுட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு கேப்டன் அரங்கெல்லாம் வச்சு ஒத்துக்க முடியாது. அவர் ஒட்டுமொத்த தமிழகமே வந்து திரண்டு நிற்கும். அதை வந்து ஒரு கண்டனமாகவே நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம் விஷாலுக்கு. அதே போல் வடிவேல் பற்றி எங்கள் கேப்டன் கட்சிக்காரங்கிட்ட யாரும் கேள்வி கேட்காதீங்க. அவனே கேப்டன் கால் தூசு கூட வரமாட்டான். அவன் ஏன் வரலன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து தவிர்க்கப்படணும். அதே போல் தமிழக அரசு வந்து இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கேப்டனுக்கு ஒரு மணிமண்டபம் ஒன்று கட்டி கொடுத்துடணும். ஆமாம், முக்கியமாக தான் எங்களுக்கு வேணும். அவர் செய்த தொண்டு தான் காரணம். அதுக்கெல்லாம் மக்களுக்கு ஒன்று முன்னாடி தெரியல, இப்போ எல்லாரும் தெரியுது. இப்போ எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு வந்து இப்போ செல்வாக்கு என் கேப்டன் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இப்போ என்னால் வந்து இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் மைண்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, என் மனசு இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. கேப்டன் எங்கள் கூட தான் இருக்காரு, எப்பயுமே இருப்பார். எங்களுக்கு இளைய கேப்டன் 2 சிங்கத்தை விட்டு போயிருக்காரு. எங்கள் அந்நியார் இருக்காங்க. எங்கள் அந்நியார் தலைமையில் நாங்கள் வந்து தமிழகம் முழுக்க எங்கள் கட்சி வளர்த்தெடுப்போம். கேப்டன் நல்லது பண்ணதுனால எல்லா மக்களும் வராங்க. இவ்வளோ பேர் தேடி வராங்கன்னா அவர் நல்லது பண்ணார், அதனால் வராங்க. நல்லது பண்ணலன்னா வரமாட்டாங்கல்ல. இப்போ எவ்வளோ கெட்டவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போவாங்களா? போக மாட்டாங்களே. இவர் நல்லது பண்ணாரு, அதனால் வராங்க. அவர் இருக்கும் போது தான் சாப்பாடு போட்டார், அவர் இல்லாத போது தான் சாப்பாடு போடுறாரு. அது மாதிரி எல்லாரும் புரிஞ்சு யாரை வர வைக்கணுமோ அவங்கள வர வைக்கணும். தேவையில்லாதவங்களாம் வரக்கூடாது. வேஸ்ட்டாக வந்து நாட்டை கெடுத்து குட்டி சோறாக்கி போகிறதுக்கு எதுக்கு? நான் பணம் கொடுக்குறேன், நான் 1000 ரூபா கொடுக்குறேன், நான் அரிசி கொடுக்குறேன், நான் கரும்பு கொடுக்குறேன், இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லை. இதெல்லாம் உங்களை கேட்டாங்களா? நான் பஸ்ஸு இலவசமாக கொடுக்குறேன், இலவசமாக பண்ணுறேன், இதெல்லாம் யாருன்னா கேட்டாங்களா? யாருமே கேட்கல. வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். சிந்தித்து ஓட்டு போடுவோம். தொடர்பு இருந்தாலும் மக்கள் சாராங்க. எம்ஜிஆர் கத்தது அவர் தான். புரியுதா? அந்த அளவு நான் பாராட்டுறேன். இன்னைக்கு ஜனசேன காணும் பொங்கலுக்கு எம்ஜிஆர் கத்தது ஒரு வராங்க ஜனம். கோயிலுக்கு போவோம், பீச்சுக்கு போவோம். ஆனால் என்னன்னா இது யூரோப்பாக வந்துக்கிறோம். என்னத்துக்கு வந்துக்கிறோம்? தலைவர்
தலைவருக்கோசம் இது பிசிக்கு போகல எதுவும் போகல அவருக்கோசம் ஓடி வந்துக்கிறோம். என்ன அதுக்கு பிசி வேணாம் எங்களுக்கு, தலைவரை பார்த்தா போதும். எங்கள் கருப்பு எம்ஜிஆர், உண்மையாகவே எங்கள் எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர். இப்போ ஒரு முறை போட்டா போகிறேன் நான் ஓட்டேன். இந்த ஆண்டுக்கு நல்ல மனுஷன். நான் குண்டி தொழிலேருந்து வந்துக்கிறேன். கேப்டன் வாழ்க. இந்த ஒரு முறை அண்ணியா இருக்கிறாங்க, தம்பி நிற்கிறாங்க 2 பேர். அவங்களுக்கு இந்த ஒரு முறை எங்கள் எல்லா பொது ஜனங்களாம் போட்டா போகிறேங்கண்ணா. கட்சிக்காரர் மட்டும் இல்லை, எல்லாரும் போட்டால் தான் அவர். திருப்பிள்ளையாருக்கு சொல்ல ஈசிஆர் பகுதியில் முட்டுக்காட்டில் ஒரு ஃபைட்டிங் சீன் ஐயா விஜயகாந்த் வந்து அருமையாக அந்த ஃபைட் சீன் எடுத்தார். நான் அதை கண்டு கழித்தேன். ஆனால் நல்ல ஒரு அம்மன் கோயில் கிழக்கால வந்து படம் வந்து நான் ஒரு வாட்டி இல்லை, ஒரு 5 வாட்டி, நான் ஒரு 5 முறை அந்த அம்மன் கோயில் கிழக்கால அந்த பாட்டு அந்த படம் நம்ம திருவான்மூரில் ஜெயந்தி தேட்ரு, ஈராஸ், இந்த 2 தேட்டரில் தான் ரிலீஸு. அந்த 2 தேட்டர்லேயும் நான் அந்த மாற்றி பார்ப்பேன். அவளுக்கு நான் சின்ன பையன், எனக்கு 54 வயசு ஆகுது. நான் வந்து ஒரு விசுவாசியானே. அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து வைகோ விசுவாசி. வைகோவில் வந்து இந்த மாவட்ட லெவலில் நான் போஸ்டிங்கில் இருக்கிறேன். அப்படி இருந்தும் விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர். அவர் பொது வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. அவர் முகத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல சினிபில்டில் பார்த்துருக்கேன். நேரடியாக அரசியலுக்கு வர சொல்ல நெல்லூருன்ற ஊரில் நாங்கள் மீட்டிங் வச்சோம். மக்கள் நல அணி கூட்டத்தில் வந்து அவர் அந்த இடத்துல வந்து பேச சொல்ல அவர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் மகிழ்ச்சி, நல்ல ஒரு மனிதர், அற்புதமான மனிதர், எல்லாத்துக்கும் ஒரு விசுவாசமான ஆள். ஒரு இழப்பு எனக்குன்னா ரொம்ப இந்த உடம்பு இது மாதிரி ஆவணத்துலேருந்து மீனாட்டில் இருந்து அப்போ ரொம்ப எனக்கு பாதிச்சது. மனவேதனையில் தான் இருந்தேன். இப்போ கூட இறந்த உடனே நாங்கள் அந்த இல்லத்துக்கே நாங்கள் போகலான்னு இருந்தோம். எல்லாம் சேர்ந்து போக முடியாமல் தவிர்க்க முடியாமல் இருந்ததுனால இப்போ நான் சமாதிக்கு வந்து அவர் வந்து நல்லடக்கம் பண்ண சமாதியில் வந்து நான் இருந்து பார்த்து மிக வேதனையோடு தான் துக்கத்தோடு தான் போகிறேன். இருந்தாலும் அந்த காணும் பொங்கலுக்கு நல்ல ஜாலியான நேரம். இருந்தாலும் கேப்டன் அவருக்காக என் పయ్యனுக்கும் கேప్టెన్ ప్రభాకరన్ పేరు వచ్చిருக்கேன். నటుడు విజయకాంత్ గారు ఈరోజు చనిపోవడం తెలుగువారి తరఫున కూడా చాలా బాధగా ఉంది. ఆయన ఎన్నో నటించిన తెలుగు సినిమాలు కూడా తెలుగులో చాలా ప్రేక్షకాదరణ పొందినాయి. విజయకాంత్ గారు అంటే మొదట గుర్తుకొచ్చేది ఎవరు వచ్చినా డైలీ 100 మందికి అన్నదానం చేసేవాడు. అలాంటిది ఈరోజు చాలా విచారకరంగా ఉంది. ఇలాంటి నటుడు కోల్పోవడం తెలుగువారు కూడా దురదృష్టకరం. ఫస్ట్ టైం మాస్ సినిమా, ఫైటింగ్ సినిమా అంటే తెలుగులో విజయకాంత్ గుర్తుకొచ్చేవాడు. ఆయన పేదల పట్ల ఎంతోమందికి డైలీ 100 మందికి అన్నదానం చేయడం అనేది చాలా సంతృప్తికరమైన విషయం.